வணக்கம். இன்னைக்கு ஜீவா சினிமால நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சியினுடைய ஒரு பாடல் வரிகள் வந்திருக்கு. அது நல்ல ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு ஒரு தெம்பா இருக்கு. சாப்பாடே கிடைக்காதுன்னு போய் பிரியாணி போட்டா அப்படி இருக்கும். ஏன்னா அஜித் சார் அடிக்கடி பிரியாணி செய்வார் இல்லையா? அது மாதிரி அவரு ரொம்ப நாள் சாப்பாடே போடாம ஒரு பிரியாணி போட்டிருக்கிறாரு. துணிவு அப்டேட்டு, வலிமை அப்டேட்டு, விடாமுயற்சி அப்டேட்டு, கடவுளே அஜித்தேன்னு எவ்வளவோ வகையில அவங்க ரசிகர்கள் கேட்டு பார்த்தாலும் அவர் நிதானமா தான் வரேன், எழுந்துச்சிட்டேன், இந்த வரேன் அப்படின்னு சொல்லுவார்ல அட்டகாசத்தில். அது மாதிரி அவர் மெதுவாக வர்றாரு. ஆனால் விடாமுயற்சி தான். பாடல் வரிகள் இப்போ அது ட்ரெண்டாக இருக்கு. இந்த பாடல் வரிகள் சாவடிக்கா 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 சாவடிக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி, சாவடிக்காதீங்கடா எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குழம்புற மாதிரி இருந்தாலும், அதை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு வேற வேற மாதிரி வரிகளை போட்டு ஒரு மாதிரி மஜாவா அனிருத் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அனிருத் இதுல நமக்கு இந்த ஹீரோயின் ஹீரோ ஹீரோ ஓப்பனிங் சாங் பிஜிஎம்லாம் எனக்கு இப்போ ஏஆர் ரஹ்மான் மற்ற ஆட்கள் இளையராஜா போன்றவர்கள் போடுவதை விட அனிருத் போடுவது எனக்கு கொஞ்சம் அந்த அண்டாவை உருட்டுற மாதிரியே இருக்கும். அண்டா சம்ப தூக்கி போட்டு கோழி கத்துறது, சேவல் கத்துறது, நரி ஊழியர் இதெல்லாம் சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும். ரஜினிகாந்த் படமான உங்களுக்கு தர்பார் ஜெயிலர் மாதிரியான படங்கள்லேயே நமக்கு அந்த ஃபீலிங்கை தந்துச்சு. ஏன்னா ரஜினி படத்தில் உள்ள பிஜிஎம் ஓப்பனிங் ரஜினியோட இதெல்லாம் ரசிக்காம யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே அனிருத்தினுடைய அந்த இது கொஞ்சம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல நமக்கு இருந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது. இருந்தாலுமே இந்த இதுல அனிருத்துடைய இது செம ஜாலியா இருக்கு. அதுக்கு காரணம் இன்னைக்கு உள்ள சில ட்ரெண்ட் அவர் டச் பண்றாரு. அது ரொம்ப முக்கியம். அதாவது ட்ரெண்டுனாலே அதை நம்ம ஒரு விமர்சனத்துக்குரியதா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா அது பூமர்த்தன மாதிரி ஆயிரும். ஏன்னா ட்ரெண்டை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுங்கிறது மேல்சாவனிசத்தை கேள்விக்குட்படுத்துது. ஒரு பெண்களுக்கான இருத்தல், பெண்களுக்கான வெளி, ஆண் பெண் சமத்துவம் இதை போற போக்குல பேசுது. உட்காந்து கேம்பெயின் பண்றதுல, பிரச்சாரம் பண்றதுல ஆண் பெண் சமத்துவம், பெண் விடுதலை, ஆணும் பெண்ணும் சமம் இப்படி பேசுவதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ட்ரெண்ட் என்னன்னா, பொண்ணுங்க என்ன பொண்டாட்டி பேச்சை கேள்றா, இதுல என்னடா இருக்கு, ஒரு பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆம்பளை பொம்பளைய பார்த்துக்கோ, கண் கலங்காம பார்த்துக்கோ இப்படின்னு பேசுற அந்த கான்செப்ட்லாம் போய் பொண்ணு பேச்சை நீ கேளு, பொம்பளைய சமமானல, சண்டை போடு, சண்டை போடாம வாழ்க்கை இல்லை, ஜாலியாயிரு, திருப்பி சேர்ந்துக்கோ, சாரி வேணா கேட்டுக்கோ. இது நல்ல விஷயம். அதாவது ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ஆணும் பெண்ணும் சமமா பங்கிட்டுக் கொள்கின்ற ஒரு அனுபவம். ஆனா இது ஒரு பெண்ணை ஆண் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதாவது கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும்னு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்றதே ஒரு ஆணாதிக்கம் தான். ஒரு பெண்ணை ஒப்படைக்கிறாங்க. அது வரையும் அப்பா கிட்ட இருந்துச்சு, இப்ப இன்னொரு புருஷன்ட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு இந்த மாதிரியான மைண்ட் செட் எல்லாம் போற போக்குல உடைத்தெறிகிற மாதிரியான ட்ரெண்ட்ல சில விஷயங்கள் வருது. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா சிங்கிள் விமன் கதைகள் நிறைய வராது. ஹஸ்பண்டை இழந்த அல்லது ஹஸ்பண்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சிங்கிள் மதர் இவங்களுடைய போராட்டம், இவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்கு பிறகும் அவங்களுக்கு காதல் இருக்கு. புருஷனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. பெரும்பாலும் ஆம்பளைகளுக்கு தான் அந்த மாதிரி கதை எடுப்பாங்க. கதாநாயகன் ஒய்ஃப் செத்து போனதுக்கு அப்புறம் மச்சினிச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்லை ஏற்கனவே காதலிச்ச காதலியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லாட்டி 2 பேர் காதலிச்சா அதுல ஒருத்தி செத்து போயிடுவா, ஒருத்தி மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்மய சூழல். ஆண் ஹீரோஸ்க்கு மட்டுமே அப்படி நடக்கும். 2 பெண்களோட டூயட் பாடிட்டு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்றது. ஆனா பெண்கள் 2 ஆணோட டூயட் பாட்டு ஒரு ஆணோட கடைசியில் சேர்ற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி வருது. ஏற்கனவே கல்யாணமான கதாநாயகன் காதலிக்கிறான், அவளுக்கு ஹஸ்பண்ட் விட்டு போயிருக்கிறாங்க, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட ஏத்துக்கிறான். வேட்டையாடு விளையாடு, ஈவன் பேட்டையெல்லாம் பாருங்க, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணினுடைய அம்மாவை ரஜினி லவ் பண்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அப்போ போகிற போக்கில் ஒரு முற்போக்கான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது பிரச்சார துணி இல்லாமல், அதையும் கவனிக்கணும். 2K கிட்ஸுக்கு நீங்க உட்காந்து அட்வைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு ஓடி போயிடுவான். இந்த மாதிரியான விஷயத்த அனிருத் பண்றாரு. இந்த பாடல்ல எனக்கு அனிருத்தினுடைய அந்த வேகம், அந்த பீட் எல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எனக்கு பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம், பேட்ட படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, உள்ளாலா உள்ளாலான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, ஏய் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் அப்படின்னு ரஜினி அப்படி ஸ்டைல அப்படி ஊதிக்கிட்டே நின்று பாடுவார்ல, வாழ்க்கையில தள்ள வேண்டியதை தள்ளு அப்படின்னு வழக்கம் போல தலைவர் பிலாசபி பேசிட்டு வரக்கூடிய டயலாக். அந்த பாட்டினுடைய பேட்டர்ன் இந்த சாவடிக்கா அந்த பாட்டை கேளுங்களேன், அந்த பாட்டினுடைய பேட்டர்னாவே இருக்கும். அந்த பாட்டு கொஞ்சம் மீடியமா போச்சுன்னா அது கொஞ்சம் பயங்கர ஸ்பீட்ல வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டினுடைய பேட்டர்ன் இருக்கு. வரிகள் ரொம்ப யதார்த்தமா இந்த 2K கிட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, அட்வைஸ் பண்றோங்கிற டோனி இல்லாம, அந்த டோன் இல்லாம வித்தியாசமா அவங்க பண்றாங்க. ஸோ ஒரு வித்தியாசமா இருக்கு. இது பேட்டர்ன் எல்லாம் மாறுதுங்க. பழைய மாதிரி ஹீரோயிசம் கிடையாது. பழைய மாதிரி அஜித், விஜய், ரஜினி, கமல் அது எல்லாமே இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மாறுறாங்க. இந்த 2020க்கு அப்புறம் வரக்கூடிய படங்கள்லேயே வழக்கமான ஹீரோயிசம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மாறுது. அது ஆரோக்கியமா மாறினா நல்ல விஷயம் தான். அதை விட மோசமான ஹீரோயிசம் கான்செப்ட், தனி மனித துதின்னு போனா அது வருந்தத்தக்க விஷயம் தான். அதுவும் நடக்குது. இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் போன்றவர்களாம்
திருப்பி திருப்பி குப்பையாகவும் அபத்தமாகவும் வன்முறையாகவும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த விடாமுயற்சி எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே பார்க்குறேன். ஒரு மாதிரி ஆக்ஷன் படம், ஹீரோயிச படம் தான். அது ஒன்றும் பெரிய அஜித்தை வச்சு படம் எடுக்கிறவங்க ஹீரோயிசமாக தான் எடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு திரும்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லாம் கொஞ்சம் வேறு கான்செப்டில் எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு இங்கிலீஷ் பட பாணியில் வித்தியாசமாக எடுக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. இந்த பாட்டினுடைய இதுவுமே எனக்கு பேட்டையில் வர ரஜினிகாந்தினுடைய அந்த பாட்டு பாணி, அந்த டோன் எனக்கு தெரியுது. அதோட வரிகள் நம்ம நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் அறிவை நம்ம பாராட்டணும். ஜாதியை பற்றி வருது, ஜாதி பார்க்குற குணம் எதுக்குடா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். படத்தில் ஜாதி ஒழிப்புக்கான கரு இருக்கான்னு தெரியல. ஆனால் சாதிங்கிறது தப்பானது, சாதிங்கிறது அசிங்கமானது, சாதி என்பது அருவருப்பானது, இன்றைய இளைஞர்கள் சாதி பார்ப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தோட சில வரிகளை நகர்த்துறாங்கல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயல்பாகவே இனிமே சினிமானாலே சாதிக்கு எதிராக தான் இருக்கும். சாதி பார்ப்பவன் நாகரிக மனிதன் அல்ல அப்படிங்கிற டோன்ல இந்த வரிகள்லாம் கொண்டு போகிறது. ஆண்டனி தாசன் நல்லா பாடியிருக்காங்க. அனிருத் வழக்கம் போல அவருடைய வாய்ஸ் தான். பெரிய இதில் ஒன்றும் பெருசாக பெக்குலியராக இண்டிவிஜுவலாக ஒன்றும் காமிக்கலை. இருந்தாலுமே இந்த வரிகளை அவர் கொண்டு செல்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் நல்லா ட்ரெண்டிங்காக அந்த இருங்க பாய் அப்படிங்கிற அந்த விஷயமும் வருது. இப்போ உள்ள பசங்கள்கிட்ட சில வார்த்தைகள் ட்ரெண்ட் ஆகுது ட்விட்டரில். இருங்க பாய், பெரிய பாய் சம்பவம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வருதுல்ல. இதில் பாருங்களேன், ஒரு இருங்க பாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மதம் கடந்த ஒரு பொதுவான ட்ரெண்டு ஜெயிக்குது. இந்த நவீனத்துவம் மாடர்ன் இதெல்லாம் வரும்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவாக இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தி பார்க்கக்கூடிய பொது புத்தி இங்கே இல்லை. பெண்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை வருது தன்னை அறியாமலே. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த வரிகளுக்கு பின்னால் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சமூக மாற்றம் இருந்திருக்கு, ஆண் பெண் சமத்துவம் வந்திருக்கு, ஒரு சாதி ஒழிப்பு மனநிலை இருக்கு, முஸ்லீம்களை உள்ளடக்கி இருங்க பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு இன்க்ளூசிவாக ஆகுது. ஒரு தலித்து, ஒரு முஸ்லீமு, ஆண் பெண் சமத்துவம், இதுகாரும் பொது புத்தியில் இருந்து சினிமாவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட அல்லது கிண்டல் அடிக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட செக்டார் எல்லாரையும் உள்ளடக்கி இனி 2K கிட்ஸ் ட்ரெண்டு அப்படிங்கிறது இப்படித்தான், இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு சினிமா, இப்படி தான் இனிமேல் கான்செப்ட் இருக்க போகுது, இவர்கள் தான் இனிமேல் தீர்மானிக்க போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு போகிறாங்க. அந்த விதத்தில் அஜித் ரசிகர்களுக்கு இந்த விடாமுயற்சியினுடைய இந்த பாடல் இதெல்லாம் பார்க்கும்போது, அஜித்தோட லுக்கு கெட்டப்பு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வேற மாதிரி இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமான அட்டகாசம் ரெட்டு அந்த மாதிரியான கான்செப்ட்ல இருந்து வேறு மாதிரியான ஒரு கதையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு ஆவலை இந்த பாடல் வரிகளும் எனக்கு தோணியிருக்கு. இந்த பாடல் வரியிலேயே சொல்லி கன்க்ளூட் பண்ணோன்னா, இருங்க பாய், வெயிட் பண்ணுங்க பாய், பார்ப்போம் பாடல்கள் இதெல்லாம் எப்படி வருதுங்கிறது. அனிருத் சாவடிக்கா அப்படின்னு இருக்காரு, சாவடிக்க மாட்டாருன்னு நம்புவோம். மரண மாஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத படம் வந்தோடனே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற சினிமா குறித்த செய்திகள், பல்வேறு பரிணாமங்கள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல்னு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.